ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண் ராஜா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. சாரிங்க, கொஞ்சம் திக்குது. ஃபஸ்ட்டு விலாகு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கோட ரிவ்யூ தான். அதாவது ஓனர்ஷிப் ரிவ்யூ. என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிடி 110. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட பைக். ஏன் போற்றி வச்சுருக்கேன்னா, ரிவ்யூ பண்ணும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். எல்லாருக்கும் தெரியும் பைக்கை, இருந்தாலும் விலாகில் எடுக்கும்போது சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ட்டு தான். 3, 2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட பைக்கு சிடி 110 ட்ரீம் டிலக்ஸ் OBD 2 மாடல். அதாவது 2024 மாடல்னே சொல்லலாம். பைக் எடுத்து இன்னும் 1 இயர் ஆகலை. ஸோ நான் எவ்வளோ கிலோமீட்டர் இந்த 1 இயரில் ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 4800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கணுன்றதுக்கோசம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நான் ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கலாம். ஏன்னா 400லேயே நம்ம பிளான் பண்ணது தான். ஆனால் நான் தான் எக்ஸ்ட்ரா 800 ஓட்டிட்டேன். சரி, இதுக்கு மேலே இதை தள்ளி போடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இன்றைக்கி நம்ம அந்த விலாக் ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 மே 2024 தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். இது எப்படியோ எடிட் பண்ணி நாளைக்கு நாளன்னைக்கு தான் வரும். ஓகேங்க, வாங்க ஓனர்ஷிப் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்கு தான் ஹோண்டாலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே ஃபைபர் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாலஜன் தான். ஹெட்லைட் ஆகட்டும், மீட்டர் லைட் ஆகட்டும், 4 இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரம் வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக லுக்கு தெரியணும்னு அந்த குரோமாக இல்லாமல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஸ்டைலிஷான லுக்கு பார்த்தீங்கன்னா சிடி 110 ட்ரீம் டிலக்ஸ் அப்படின்னு ஸ்டைலிஷான லுக்கு போட்டு, இங்கே டேங்க்கு, இந்த பக்கம் டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.1 லிட்டர்ஸ். அதாவது ஃபுல்லாக டேங்க் ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு 900 ரூபா அந்தமாரி போட்டோம்னா டேங்க் ஃபுல்லாகிடும். அதேமாரி ஃபஸ்ட்டு டைம் ஹோண்டா 110cc கீழ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னே இது ஆஃபு, ஆனு, ஸ்டார்ட்டு, இதுதான் வண்டியோட சவுண்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வண்டி கொஞ்சம் ரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக நார்மல் ஆகிடும். இல்லை நம்ம இந்த சுவிட்சை வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹாரன், இண்டிகேட்டர்ஸ், ஹை பீம், லோ பீம் அந்தமாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அதேமாரி BS6 பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள், ரிட்டன் கேபிள் அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிள் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு ஆக்சிலேட்டர் ஸ்மூத்தாக இருக்கணும்ன்ட்டு. அதேமாரி இந்த வண்டியில் நான் பாசிட்டிவாக சொல்கிற விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கில் சுவிட்ச் ஒன்று, அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா கேரியர். ஏன்னா கேரியர் வந்து ஹோண்டாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, பேக் கேரியரு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா சேர் அடிக்கக்கூடாதுன்னு மக்கார்டு நல்லாவே லென்த்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு இந்த சீட்டோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 750 mm வருது. இதில் தாராளமாக 3 பேர்கிட்ட உக்காரலாம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் சைடு ஸ்டாண்டு. இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் போட்டு கீரை ஆன் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து பேக் வீலும் உங்களுக்கு ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கமும் ஸ்டைலிஷாக இருக்கணும்னு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷ் லுக்கில். அண்டு சைலன்சர் கார்டும் க்ரோம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் இந்த இடத்துல ஷாக் அப்சர் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இதுவும் சரி, ஃப்ரண்ட்லேயும் சரி டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.9 cc. அதாவது ஒரு சிசி பார்த்தீங்கன்னா 110ன்னு சொல்லுவாங்க. இதுலேயே இன்ஜின் கூல் ஆகிறதுக்கு ஆயில் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியரில் நான் சொன்ன மாரி இதுவும் க்ரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. மினிமம் இதில் நம்ம 3 kgs வச்சுக்கலாம். 3 kgs இருக்க தாராளமாக இதில் நம்ம தாங்கிட்டு போகலாம். இன்னொன்று இந்த பக்கம் ஃபியூல் கேஜியில் நியூட்ரல் லைட், மால் ஃபங்க்ஷன் லைட், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம். இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எதுக்குன்னா பேட்ரி டவுன் ஆகும்போது
உங்களுக்கு இங்கே இண்டிகேஷன் காட்டும். இல்லைன்னா வண்டியில் ஏதாவது சென்சார் இஷ்யூ இருந்ததுன்னா அந்த ஒரு இண்டிகேஷன் காட்டும். இதுலேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனலாக் மீட்டர், அதுக்கப்புறம் ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், அப்புறம் சாவி ஆன் பண்ணும்போது இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும். டேங்க் கெப்பாசிட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 9.1 லிட்டர்ஸ். வந்தோடனே இந்த ஃபுல்லுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ 1 லிட்டர் இருக்குது என் வண்டியில். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டு நம்ம நிறையவே சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது சேஞ்ச் ஆகிட்டு இந்த பேக் சைடில் ரொம்ப துருப்பிடிக்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எப்போல்லாம் நம்ம வந்து பைக்கு சேஞ்ச் பாயிண்ட் மாட்டுறோமோ அப்போ வந்து பேக் சேஞ்ச் பாயிண்டில் வந்து பெயிண்ட் அடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அது இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் துருப்பிடிச்சிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்னோடய யூஸருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பவுட்ரு கோட்டிங் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டாக பவுட்ரு கோட்டிங் பண்ணோன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் மெயின் கீர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம். கீர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு உடனே ரிலீஸ் பண்ணும்போது கீர் விழாது. நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிடிச்சிங்கன்னா கீர் டக்குன்னு வந்துடும். அப்போ அந்த BS6ல் இந்த கீர் ஷிஃப்டிங் கம்ப்ளைண்ட் எல்லா வண்டியிலையுமே இருக்குது. இதுக்கான ஈஸியான சொல்யூஷன் இதுதான். கீர் போடும் போது ஃபுல் கிளச் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஃபுல்லாக பிடிச்சோன்னா கீர் வந்து ஃபுல்லாக விழுந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இன்னொன்று இந்த வண்டியில் நான் பெஸ்ட்டாக சொல்கிறதுன்னா காம்ப்ளி பிரேக் சிஸ்டம். அதாவது ஃப்ரண்ட் அடித்தாலும் சரி பிரேக் பிடிக்கும், பேக் அடித்தாலும் பிரேக் பிடிக்கும். பார்த்தீங்களா, இது வந்து சிபிஎஸ்னால் காம்ப்ளி பிரேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த வண்டியில் இருக்க பாசிட்டிவ். நெகட்டிவ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நீங்கள் இந்த வண்டியில் இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி எனக்கு இது வரைக்கும் எந்த பேக் பெயினும் வரல. நீங்கள் நார்மலாக இந்த வண்டி எடுக்கிற மாரி இருந்தால் இந்த வண்டியில் இவ்வளோ தான் குறையும் சரி நிறைய சரி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சொல்லணும்னா 92,000 93,000 கிட்ட வந்துடும். வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 89,000 வருது. அது இல்லாமல் லைஃப் டேக்ஸ், ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸு, RTO இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 93 lakhs வந்துடும். 93,000 வந்துடும். இதுதாங்க இந்த வண்டியில் இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ். உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது, வேறு ஏதாவது பைக்கில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதையும் போடுறேன். ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கண்டினியூ தான். இப்போ மோட்டோ விலாகிங் பண்ணி பார்க்கணும்ல, நம்ம ரிவ்யூ மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. நம்ம அதேமாரி விலாக் பண்ணுறதே நம்ம தெளிவாக காட்டணும்ல. ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ பையன் இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா ஒரு எம்டி கிரவுண்டுக்கு போகணும். எதனால் எம்டி கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு இருக்காது. கிரவுண்டுக்கு போனால் ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக அப்படியே உங்களுக்கு வண்டியும் ஓட்டி காட்டலாம். வண்டி ஓட்டி காட்ட அந்த கீர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம்லாம் நம்ம தெளிவாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை பற்றி தான். ஃபஸ்ட்டு மோட்டோ விளாட்டிங் கூட கணக்கு எடுத்துக்கலாம், ஏன்னா விளாக் தானே பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதனால் விளாக் மேலேயே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கரெக்டாக தனலட்சுமி காலேஜ் கிட்டே போய்க்கிறோம். ஏன் தனலட்சுமி காலேஜ்னா அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் ரோட்ஸ்லாம். அங்கே போய் நம்மளோட விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஒன்று இன்னும் பேசணும்னு இருந்தேன், ஆனால் அந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது பேசணும்னு நினச்சேன்னா நான் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. கொஞ்சமாக இல்லை, நிறையவே நர்வஸாக இருக்குது. போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நடுவுப்பட்டு பஸ் ஸ்டாண்டு. அதாவது நடுவுப்பட்டு ஸ்கூட் ரோட் பஸ் ஸ்டாண்டு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நடுவுப்பட்டு கிராமம் வரும். ஸோ இது ஃபுல்லாகவே கிராமமாக இப்படி ஏரியா தான். ஆனால் இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆகி சிட்டியாக வர சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் ஸ்டில்லு யாராவது சொன்னான்னா கூட யாருக்கும் தெரியாது நடுவுப்பட்டா அது எங்கே பாருது அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ தாம்பரம் உள்ள இல்லை மணிபாக்கம் குன்றத்தூர் சைடு அப்படி நம்ம போனோம்னா
அது நல்லா உங்களுக்கு தெரியாது. இந்த ஏரியா வந்து அவ்வளோவா தெரியாது. ஏன் அப்படின்னா இது வந்து இன்னும் டெவலப் ஆகலை, இன்னும் அவ்வளோவா டெவலப் ஆகலை. ஸோ நம்ம வீடியோ ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா எது விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்புறம் பிக்கப் பற்றி எவ்வளோ நம்ம ஸ்பீடு போனால் வண்டி வந்து என்னென்ன வாபிள் ஆகுதா அதை பற்றிலாம் நம்ம சொல்லலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க தான் இப்போ நம்ம மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து கரெக்டாக க்ரூஸ் பண்ணுறது வந்து 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட க்ரூஸ் பண்ணுறோம். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் வந்து 110cc சிசி கம்மி வண்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லாவே வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் வண்டி எடுக்கிற புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 48 வந்தது. இப்போ நான் ஓட்டுக்கு கரெக்டாக 70 கிலோமீட்டர்ஸ் தான் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இப்போ விரட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் வண்டியை. முன்னாடிலாம் அந்த 40 அவ்வளோதான், அதுக்கு மேலே தாண்டாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியோட டாப் ஸ்பீடை செக் பண்ணி பார்த்தேன். டாப் ஸ்பீட் செக் பண்ணும்போது இங்கே கிடையாது, நல்ல ஒரு காலியான ஹைவேல தான் நான் செக் பண்ணது. எந்த ஹைவேனா வண்டலூர் ஹைவே தான். அந்த ஹைவேல நான் செக் பண்ணும்போது கரெக்டாக இந்த வண்டி 85 போச்சு. அந்த 85 தாண்டினதுக்கப்புறம், அதாவது 85 தாண்டினதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக வாபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட்டெல்லாம் அப்படியே உதறும், டக்குன்னு அப்படியே உதற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சொன்னோம்னா 84, 85 வந்து டாப் ஸ்பீடு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நான் நிறைய சொல்லணும். பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம அவங்கள்ட்ட ஓகே காட்டலாம். அதேமாரி மண்ரோடில் ஆஃப் ரோட் பண்ணும்போது நம்ம அப்புறம் ஓட்டும் போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டபுள் கால் வச்சு உட்காந்து ஓட்டிட்டு வரேன். ஸோ அவங்களுக்கு ரைடு கம்ஃபர்ட்டு நல்லாவே இருக்கும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், நம்ம அழகாக எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னு பாருங்க அப்படின்னு நான் காட்டுறேன். கரெக்டாக நம்ம ஒரு 40 வந்துச்சா நம்ம பிரேக்கை பிடிச்சி கீரை கட் பண்ணோன்னா அப்படியே வரும். உங்களுக்கு டக்குன்னு ரைஸ் ஆகும். ஸோ பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம பிரேக்கிங்கில் குறைவு பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் CBS, அதாவது காம்ப்ளிகேட் சிஸ்டம் அப்படிங்கிற காம்ப்ளிகேட் சிஸ்டம் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் இந்த பைக்கில். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஆட்டோ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்க மாட்டாங்க, எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு போகலாம். வண்டி ஓட்டவும் தேவை, நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஏதாவது ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஈஸியாக டிரைவிங் கற்றுக்கணும்னா நம்ம வந்து கற்றுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் நான் கொஞ்சம் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஏன் ஹேண்டில் பார் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா PD110 பொதுவாகவே ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லென்த் ஹேண்டில் பார் போட்டுவேன். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ரோட் வந்ததுன்னா இப்போ நான் கேமரா மாட்டிக்கிறதுனால ஆஃப் ரோட் பண்ண முடியாது. இதே கேமரா நான் மாட்டுவேன்னா அழகாக நம்ம நின்றுட்டு ஓட்டிட்டு போகலாம். நான் இருங்க ஆனால் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இந்த ஏரியா கரெக்டான லொக்கேஷன் இல்லை, இந்த ஏரியாவோட கரெக்டான லொக்கேஷன் பிங்க் ஹவுஸா? ஸோ கைஸ், நடுப்பட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் ஹவுஸ் அப்படின்ற சாஃப்ட் பிளானிங் ஹவுசிங் சொசைட்டி உள்ளே போகலாமா? பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. அப்படின்னு பார்த்தேன். இந்த இடம்லாம் ஒரு காலத்தில் ஒரே காடாக இருந்தது, ஆனால் இப்போ நிறைய வீடாக மாறி சுற்றி எங்கே பார்த்தாங்க வீடாக இருக்குது.
இங்கேருந்து பார்த்தாலே நம்ம பைபாஸ் ரோடு தெரியும்ல. இந்த பக்கம் பாருங்க. ஓகே கைஸ், வீடியோ மோட்டோலாம் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலியான மைதானம் தான். எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருங்க. இங்கே யாருமே இல்லை, மெயினாக அதை நான் காமிச்சிக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பாட் தான், யாருமே இங்கே இல்லை. ஸோ இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த புல் மைதானத்தில் தான் நம்ம இந்த வண்டி ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். செம்ம த்ரில்லாக இருக்க போகுது. ஆனால் பேக் டயர் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஓரமாக தான் நிற்கணும் வண்டி. ஸோ லெட்ஸ் பிகினிங் டு த ஆக்ஷன். ஆரம்பிக்கலாமா கைஸ்? இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலியான மைதானம் தான். எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருங்க. இங்கே யாருமே இல்லை, மெயினாக அதை நான் காமிச்சிக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பாட் தான், யாருமே இங்கே இல்லை. ஸோ இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த புல் மைதானத்தில் தான் நம்ம இந்த வண்டி ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். செம்ம த்ரில்லாக இருக்க போகுது. ஆனால் பேக் டயர் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஓரமாக தான் நிற்கணும் வண்டி. ஸோ லெட்ஸ் பிகினிங் டு த ஆக்ஷன். ஆரம்பிக்கலாமா? களத்தில் இறங்கலாமா? Killer, killer, Captain Miller. And you will call me Killer, killer, Captain Miller. Heard you wanna fight. Killer, killer, Captain Miller. Brings you one tonight. Killer, killer, Captain Miller. Has a heart of stone. Killer, killer, Captain Miller. Gonna crush your bones. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம அட்வென்ச்சர் பண்ணோன்னு. இப்படி தான் இந்த வண்டியில் ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா நினச்ச விட செம்ம ரஃப்பாக இருக்குது. இவ்வளோ தூரம் அவ்வளோ எதிர்பார்க்கல. நல்ல வேலை நம்ம பண்ணியாச்சு. இந்த 110 cc சிங்கிள்ஸ் போனால் இப்படி தான் நம்ம நின்றுட்டு ஓட்ட மாரி இருக்கும். டபுள்ஸ் எல்லாம் நம்ம இந்த ரோட்டில் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஸோ ஆஃப் ரோடிங் எக்ஸ்பிரஷன் வீடியோனா இதுதான். ஓகே கைஸ், ரோடை காமிச்சோம்னா அப்படியே. ஸோ கைஸ், அங்கே இருக்க அந்த மண் ரோட்டில் தான் நம்ம பர்ன் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பில் ரிவ்யூவில் இப்படியும் நாங்கள் பண்ணுவோன்ற ஒரு டிஃப்ரெண்ட் தான். இந்த மண்ணில் பர்ன் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து என்னோட முழுக்க ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் நான் பண்ணுறேன். இதை வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறதாகவும் எடுத்துக்கலாம். டயர் கல் வேறு இதில் வேறு. இப்போ நான் யாரும் நீங்கள் டேஞ்சர் பண்ணக்கூடாது. நம்ம டயர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி க்ரிப்பாக இருக்குன்றதுக்கோசம் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் கைஸ். guys, ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு வேறு எங்கேயுமே வெளியே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஸ்பாட் மட்டும்தான். இதனால் வெளியே யாருக்காக பண்ணி
அதை வந்து ஓன் ரிஸ்க்காக ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் நாங்களே ப்ரைவேட் ஸ்பாட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாரி இடத்துல தான் நாங்கள் பண்ணியிருக்கிறது. ஸோ அகெயின் இதை வந்து சொல்லிடுறேன். CD 110ஓட 3 மெயினான விஷயத்த நான் சொல்லிடுறேன். சிசி 1.90 சிசி, அதுக்கப்புறம் பிக்கப் பார்த்திங்கன்னா 85 வரைக்கும் டாப் ஸ்பீடு போகுது. அதேமாரி மைலேஜ் பார்த்திங்கன்னா 78 வருது. இதுதான் இந்த வண்டியில் மெயினான விஷயம். ஸோ ரெண்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 93,000 கிட்ட வந்துடுது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 89 வந்தது. கீர் ஷிஃப்டிங் கம்ப்ளைண்ட்டுக்கு நான் கிளச்சை பிடிக்கிற மாதிரியே இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீர் இப்படி இருக்கா, இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணிவிட்டு இப்படி போட்டோன்னா ஃபுல்லாக விழுந்துடும். அதுக்கப்புறம் சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நார்மல் தான். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீர் போட்டுட்டு வண்டி மூவ் ஆகுது. சைடு ஸ்டாண்ட் போட்டால் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். இது ஒரு ஃபியூச்சர். ஏன்னா இதெல்லாம் மெயினான விஷயன்றதுக்கோசம் தான் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து எல்லாருக்குமே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நானே வருவேன். தேங்க்யூ கைஸ்.